Hello guys, welcome back. This is JEE Mains 2024 question solving session on physics. கேட்கப்பட்ட தேதி 8/4/2024 shift number 2. அந்த கொஸ்டினை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். Enquiry form is given in the description box. தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள். For any enquiries, crash course or regular course எங்களோட டீம் உங்களை கம்யூனிகேட் பண்ணுவாங்க என்று சொல்லி வீடியோக்குள் போகலாம். First of all, a thin circular disk of mass m and radius are rotating in a horizontal plane about an axis passing through its center and perpendicular to its plane with angular velocity omega. If another disk of same dimensions but of mass m by 2 is placed gently on the first disk coaxially, then the new angular velocity of the system is what? So angular velocity பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய moment of inertia, அதாவது 7th யூனிட் சாப்டர் நம்பர் 7 இருக்கு இல்லைங்களா, அதோட ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா L which is equal to I omega சொல்லலாம். இந்த பேஸில் வரும்போது நமக்கு ஆங்குலார் மொமெண்டம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக I into omega, the value of I for disk அப்படின்னு நம்ம சொல்லும்போது mr square divided by 2 அப்படிங்கிறது இதனுடைய வேல்யூவாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் L1 which is equal to I1 into omega that is equal to mr square by 2 for a disk. அடுத்ததாக L2 அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி ஒரு டிஸ்க் இருக்குது, அதனுடைய மாஸ் which is equal to m, அதன் மேல் இன்னொரு மாஸ் இருக்குது, அதனுடைய மாஸ் m divided by 2, இரண்டும் ஆட் ஆகுது இல்லையா. ஸோ m by 2 r square omega ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய m2வின் மதிப்பான m divided by 2ங்கிறத போட்டு இன்ட்டு r square omega by 2, இந்த இரண்டும் சேர்க்கும்போது mr square by 4, இங்கேருந்து 2 மல்டிப்ளை பண்ணுறோம், மேலே 2 மல்டிப்ளை பண்ணுறோம், தட் இஸ் 2 + 1 3/4 mr square w. ஸோ இதை கண்டுபிடிச்சி முடித்தோடனே நான் பண்ண விஷயம் 3/4 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தேன். இல்லை, அது எப்படி இந்த 3/4ல் ஒருவேளை என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு 3/2 into mr square by 2 omega அப்படின்னு போட்டோம்னா தட் இஸ் லைக் 3/2 times of L1. அப்போ நியூ ஆங்குலார் மொமெண்டம் which is equal to 3/2 times of பழைய ஆங்குலார் மொமெண்டம். ரைட்டு, 3/2ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் நல்லா கிளியராக புரிஞ்சுக்க முடிஞ்சு, நியூ ஆங்குலார் வெலாசிட்டி ஒமேகா டேஷ் தான் கேட்டிருக்காங்கங்கிறத புரிய வந்துச்சு. ஸோ அப்போ தான் என்ன பண்ணேன்னா இந்த டபிள்யூங்கிறதுக்கு பதிலாக ஒமேகாங்கிறத திஸ் இஸ் மை ஒமேகா டேஷ் அப்படின்னு போடுறேன். ஸோ போட்டதுக்கப்புறமா இது எப்படி வருதுன்னா திஸ் இஸ் ஆல்சோ ஒமேகா டேஷ், திஸ் இஸ் ஆல்சோ ஒமேகா டேஷ். அப்போ L1 divided by L2 equal to mr square by 2, இங்கே 3/4 mr square omega dash. mல எந்த சேஞ்சும் இல்லை, rலையும் எந்த சேஞ்சும் இல்லை. இந்த 2 இங்கே கட்டாச்சுன்னா 2 மேலே போகும்போது that would be like 2 divided by 3 என்று மாறும். இங்கே omega divided by omega dash, right? ஸோ இப்போ 2/3 omega by omega dash. அதே போல் இரண்டு ஆங்குலார் வெலாசிட்டியும் ஆங்குலார் மொமெண்டம் சேஞ்ச் ஆகும்போது L1 equal to L2 equal to 1, ஏன்னா அவங்க நாட் ஈக்குவல் அப்படிங்கிறத அவங்க எதுவும் சொல்லலை, ஈக்குவலுங்கிறதையும் அவங்க சொல்லலை. ஸோ இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கான ஒரே வழி ரெண்டு ஆங்குலார் மொமெண்டமும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம ஈக்குவேட் பண்ணுறது மட்டும்தான். ஏன்னா அதில் அவங்க ஆங்குலார் மொமெண்டம் பற்றி எந்த பேஸும் கொடுக்கல அப்படிங்கிறதுனால we are taking as 1 அப்படின்னா இந்த ஒமேகா டேஷ் இங்கே போகும்போது 2/3 times of ஒமேகா அப்படிங்கிற ஆன்சரை நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஆப்ஷன் நம்பர் 2ங்கிறது இதற்கான விடையாக இருக்குது. ஸோ இப்படி தான் ஒரு கொஸ்டினுக்குள்ளார ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். இங்கே நம்ம ஆங்குலார் மொமெண்டம் L1 equal to L2 equal to 1ங்கிறது கொஸ்டினில் கொடுக்கப்படவில்லை, அதையும் நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். கொஸ்டின் போகிற ஃப்ளோவில் நம்ம இப்படி பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிற முயற்சி பண்ணும்போது தான் எனக்கு இந்த ஆன்சர் கிடச்சிச்சு. ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு எக்ஸாமில் பாதி நேரத்தில் வர்றதுங்கிறது கஷ்டம், அதை கொண்டு போகும்போது தான் நமக்கு மார்க் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் எஃபோர்ட் எடுக்க வேண்டியது இதில் மேண்டேட்டாக இருக்குது. ஃபார்முலா ரொம்ப சிம்பிள் தான், கவனிச்சிங்களா? I equal to mr square by 2 அப்படிங்கிறதும் இங்கே I dash என்று சொல்லும்போது m by 2 into r square divided by 2, that is like m/4 r square. அவ்வளோதான். இந்த வேர்டிங்ஸ் இந்த ரெண்டு விஷயத்தை கரெக்டாக அடிச்சிட்டா மற்ற எல்லாமே ஈஸியாக முடிச்சிடும். சரியா? அடுத்ததாக water boils in an electric kettle 20 minutes after being switched on. Using the same main supply, the length of the heating element should be dash. இன்க்ரீஸா அல்லது டிக்ரீஸா to how many times, எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஆஃப் இட்ஸ் இனிஷியல் லென்த் அப்படிங்கிறத கேட்குறாங்க. த நியூ டைமிங் இஸ் 15 நிமிஷத்தில் டி டேஷ் ஆகிடுது. இப்போ எனக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்குன்னா டிஇ டி டேஷ் அது ரெண்டுத்தோட வேல்யூ கொடுத்துருக்கு, எல்லுங்கிறது வந்து எல் டேஷ், இந்த ரெண்டு விஷயங்கள் தான் இருக்குது. இந்த டைமையும் லென்த்தையும் நான் எப்படி வந்து மெஷர் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது எலக்ட்ரிக் கெட்டில் அப்படின்னு சொல்கிறாங்களா, எலக்ட்ரிசிட்டி வந்துடுது. எலக்ட்ரிசிட்டி வந்தாலே அந்த இடத்துல எலக்ட்ரிக் பவர்னு இருக்கும். ஸோ பவர் which is equal to V² by R. Likewise R equal to rho into L divided by A. அதே மாதிரி பவர் which is equal to எனர்ஜி பை டைம். இந்த மூணு ரிலேஷன்ஷிப்பும் எனக்கு தெரியும். ஆனால் ஒன்றுத்தில் பவரும் இங்கே ரெசிஸ்டன்ஸுக்கும் இருக்குது, ரெசிஸ்டன்ஸும் லென்த்து, பவர் இன்ட்டு டைமு. ஸோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுறது எப்படின்னு யோசிக்கும் போது முதல்ல பவர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஆர், பட் ஆர் இஸ் ப்ரொபோஷனல் டு லென்த்து. அதே போல் சிமிலர்லி பவர் இஸ் ப்ரொபோஷனல் டு 1/T.
இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம 1/1 எடுக்கும்போது ஸோ பவர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/6. அப்போ ஆறுங்கு எல்லும் ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்பில் P இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/Lன்னு எடுக்கலாம். லைக்வைஸ் P இஸ் ஆல்ரெடி ப்ரொபோர்ஷனல் டு 1/T அல்லவா? அப்போ இந்த எல்லையும் டீயும் நான் என்ன பண்ணுறேன், ப்ரொபோர்ஷனல்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ ஒரு கொஸ்டின் எடுக்கிறதுக்கு 3 ஃபார்முலா, அந்த 3 ஃபார்முலாலேருந்து லென்த்தும் டைமும் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு ஒரு தியரியை நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். பண்ணும்போது தட் would be லைக் L1/L2 which is equal to T1/T2 அப்படின்னு போடும்போது 4/3ன்னு வந்துடுது. the value of L2 which is equal to L1/L2ன்னு தான் இருக்குது. ஸோ இந்த 3 மேலுக்காகவும் இந்த 4 கீழையும் போயிடும், L2 இந்த பக்கமும் போயிடும். ஸோ L2 = 3/4 L1. அதாவது என்ன, L2 என்பது L1இல் 3/4 பங்கு இருக்கும், 0.75 தான் இருக்குது. அப்படின்னா the final length is decreased அப்படிங்கிறது முதல் ஆப்ஷன். இரண்டாவதாக அது எவ்வளோ சதவீதமாக டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா 3/4 மடங்கு, அதாவது 1/4 ரெடியூஸ் பண்ணி 3/4 முக்கால் தான் பாக்கி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ டிக்ரீஸ்டு பை 3/4 டைம்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நம்ம தேர்ந்தெடுக்கணும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ஆனால் இந்த லாஜிக் டக்குன்னு நமக்கு மைண்டுக்கு வராது, ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் கொஸ்டினை சிந்திச்சு பார்க்கவும். ரைட். அடுத்ததாக தி ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஃபார் அ ப்ரொஜெக்டைல் டு ஹேவ் அ சேம் ஹரிசான்டல் ரேஞ்ச் அண்ட் மேக்ஸிமம் ஹைட். ஸோ இந்த ரேஞ்சு மேக்ஸிமம் ஹைட்டுங்கிறது கொடுத்து ஆங்கிள் கேட்குறாங்கன்னா R = H, அதுதான் டேரெக்டாக கேட்குறாங்க. U² sin 2θ/g, U² sin square θ/g, U² காமன், Gயும் காமன். sin 2θ இஸ் லைக் 2 sin θ cos θ, sin square θவே நம்ம என்ன எழுதுறோம், sin θ into sin θ. இந்த 2 தான் நம்ம பொதுவாகவே மிஸ் பண்ணுவோம், அந்த 2 இங்கேயே இருக்கட்டும். sin θ into sin θ divided by 2 அப்படிங்கிறது இந்த 2 it is multiplied like 4 sin θ cos θ equal to sin θ sin θ. இங்கே sin கட்டு. ஸோ 4 cos θ equal to sin θ. This sin is divided. Sin by cos equal to 4, that is equal to tan θ, that is equal to 4. Then θ which is equal to tan inverse of 4. ஃபர்தராக இந்த 4 நம்ம டிவைட் பண்ணலாமான்னு பார்க்கும்போது ஆன்சரோட ரேஞ்சை பார்க்குறேன். ஓகே, சம்ஹவ் நமக்கு 3வது ஆப்ஷன்லேயே இருக்குங்கிறனா அந்த 3வது ஆப்ஷன் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். சரிங்களா? அடுத்ததாக if M0 is the mass of the isotope 12 beryllium, Mp and Mn are the mass of proton and neutron, the nuclear binding energy is like. ஸோ நியூக்ளியர் பைண்டிங் எனர்ஜி என்று சொல்லும்போது டெல்டா எம் இன்ட்டு C² பார்ப்போம். டெல்டா எம்ங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்கு, மேட் ஆஃப் மாஸ் ஆஃப் புரோட்டான் அண்ட் நியூட்ரான் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ இந்த புரோட்டான் அண்ட் நியூட்ரான்னு சொல்லும்போது 12 - 5 which is equal to 7. 12ங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய மாஸ் நம்பர், 5ங்கிறது அட்டாமிக் நம்பர். ஸோ அதை மைனஸ் பண்ணும்போது வாட் வில் கெட்டிங், தட் இஸ் ஈக்குவல் டு 7. அந்த 7 தான் நமக்கு நியூட்ரான். அப்போ பாக்கி இருக்கக்கூடிய அந்த 5ங்கிறது புரோட்டான். அப்போ 5 புரோட்டான் 7 நியூட்ரான். ஸோ 5 into mass of proton plus 7 into mass of neutron minus this M0 அப்படிங்கிற ஐசோட்டோப்பை போட்டு இன்ட்டு C²ங்கிற ஆப்ஷன் கொடுக்குறோம். ஸோ therefore 4th option would be the answer. ரைட்டுங்களா? சிம்பிள் ஸ்டெப் தான், கொஞ்சம் டைம் எடுக்கும். அடுத்து செம கொஸ்டின். பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த ஃப்ரீ ஸ்பேஸ் இஸ் ε0, E இஸ் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு, E0 ε0 into E². ε0 என்று சொல்லும்போது C² divided by Newton meter square, அதனோட மதிப்பு 8.85 into 10⁻⁻12. அது இங்கே நமக்கு தேவையில்லை. அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது போது நியூட்டன் பர் கூலும்பும்னு இருக்குது, வோல்ட் பர் மீட்டரும் இருக்குது. நியூட்டன் பர் கூலும்னு போட்டால் இங்கே அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை ஸ்கொயர் பண்ணும்போது நியூட்டன் ஸ்கொயர் பர் கூலும் ஸ்கொயர், கூலும் கேன்சல், நியூட்டன் கேன்சல், தட் இஸ் வி லைக் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். 1 நியூட்டன் என்பது 1 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் டிவைட் பை மீட்டர் ஸ்கொயர், தட் இஸ் லைக் கிலோகிராம், இங்கே ஒரு மீட்டர், இங்கே ஒரு மீட்டர், கிலோகிராம் பர் மீட்டர் செகண்ட் ஸ்கொயர், m⁻1, l⁻−1, t⁻−2. ஸோ தட் would be my answer, and ஆப்ஷன் நம்பர் 2 அப்படிங்கிறது இதற்கான ஆன்சராக இருக்குது. சிம்பிளஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் முதல்ல நம்ம சால்வ் பண்ணிட்டு வரோம். காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின்ஸ் ஆர் ஆல் தி வே அப்படிங்கிறதையும் ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். த நெக்ஸ்ட் ஒன், இன் ஹைப்போதெட்டிக்கல் ஃபிஷன் ரியாக்ஷன் 92x236 அதோட ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. தி எமிட்டட் பார்ட்டிகல்ங்கிறது ரேடியேஷன் காமாவா, எலக்ட்ரானா, நியூட்ரானா, ப்ரோட்டானா. முதல்ல Z சீரிஸில் நோட்டு பண்ணுவோம். இடது பக்கத்தில் 92 இருக்குது. ஸோ 92, வலது பக்கத்தில் 56, 36 ப்ளஸ் இந்த 6ங்கிறது என்னன்னு தெரில. ஸோ 3 × Xன்னு போடுறேன். எக்ஸுக்கு தெரியாதனால எக்ஸ்னு போடுறேன். 56, 36, 92 ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 92 - 92 which is equal to 0. ஸோ 3x = 0, x = 0. லைக்வைஸ் ஏன்னு பார்க்கும்போது 236 அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட், 141 + 92 + 3y. 141 92 ஆட் பண்ணிங்கன்னா 233 மைனஸ் பண்ணிங்கன்னா 3 which is equal to 3y, then the value of y equal to 1. அப்போது the total ZRA அப்படின்னு சொல்லும்போது Z-ஓட மதிப்பு 0, ஏவின் மதிப்பு 1. ஸோ 0r⁻1 அப்படிங்கிறது இந்த ஆறுங்கிறது என்னவாக இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தட் ஃபால்ஸ் அண்டர் நியூட்ரான் கேட்டகரி 0n1. ஸோ ஆப்ஷன் இஸ் நியூட்ரான். அதே நேரத்தில் காமா ரேடியேஷனுக்கு மதிப்பு இல்லை. எலக்ட்ரான்கிறது -1 e⁻0, ப்ரோட்டான்கிறது 1 e⁻0 அப்படிங்கிறத பார்க்குறோம். நியூட்ரான் இஸ் லைக் 0n⁻1 அப்படிங்கிறது இதற்கான ஆன்சராக இருக்குது. சரிங்களா? டு த நெக்ஸ்ட் கொஸ்டின்.
A long straight wire of radius A carries steady current I. The current is uniformly distributed across its cross section. The ratio of magnetic field at A by 2 and 2A from the axis of the wire அப்படின்னு சொல்லும்போது ஆக்சிஸ்லேருந்து இருக்கிற அந்த டிஸ்டன்ஸில் ஒன்று A by 2 இருக்குது, A இருக்குது, இது 2A, அதாவது A plus A which is equal to 2A. ஸோ B1 divided by B2 தான் நான் பார்க்க போகிறேன். ஸோ B1 divided by B2ங்கும்போது the value of R1 என்பது A by 2 அல்லது R2 என்பது A2 2A அப்படின்னு வச்சுக்கலாம், ரைட்? ஸோ மியூ நாட் ஐ பை 2 பை ஆருங்கிறது ஒயருக்கான ஃபார்முலா. 2 பை R1 மியூ நாட் ஐ பை 2 பை R2. மியூ நாட் ஐ எல்லாமே கேன்சல், 2 பை கேன்சல். இங்கே 1 பை R1 டிவைட் பை 1 பை R2 இருக்கும். ஸோ அதனால் R2 மேலே R1 கீழே. ஸோ R2 இன் மதிப்பான 2A, R1 இன் மதிப்பான A by 2 போடும்போது ஏவும் ஏவும் கேன்சல், தட் பிகம்ஸ் 4. இதை 4ன்னு எழுதலாம், 4:1ன்னு எழுதலாம். ஸோ ஆப்ஷன் நம்பர் 4 would be the correct answer அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக a diatomic gas gamma 1.4 does 100 joules of work W in an isobaric expansion. Isobaric அப்படின்னு சொல்லும்போது பேரோமீட்டர் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ப்ரெஷர். அப்போ P1 which is equal to P2 அப்படிங்கிறத மைண்டில் வைக்கணும். the heat given to the gas is Q. அதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ Qவை ரெண்டு விதமாக கண்டுபிடிக்கலாம். Qவும் Wயும் கொடுத்துட்டாங்கன்னா Q which is equal to del U plus W அப்படிங்கிறத போடலாம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து Wன்னு போடும்போது P1 equal to P2 அல்லவா? ஸோ இதில் இன்டர்னல் எனர்ஜி இருக்காது. அப்போ Q equal to W அப்படிங்கிறது எடுத்து எழுதினாலும் அந்த இடத்துல வேறு வழி இல்லை. ஸோ the formula for Q is mCp into delta T because ஐசோபேரிக்கில் இருக்குது, தட் இஸ் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். அந்த இடத்துல CP தான் வரும், CV வராது. ஸோ mCp into delta T, CP வேல்யூ ஃபார் டயட்டாமிக் காஸ்ன்னு சொல்லும்போது 7/2 RT. ஸோ தட் இஸ் லைக் 7/2 into nRT அப்படிங்கிறத 7/2 MRT அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த MRTங்கிறத நம்மளோட உடனே டேரெக்டாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா M இல்லை, ஆர் ஓகே, Tயோட வேல்யூ கூட இல்லை. ஸோ என்ன பண்ணலான்னா MRT which is equal to Wன்னு போட்டிங்கன்னா 7/2 into W. Wயின் மதிப்பான 100, இதை கட் பண்ணும்போது 50, 57 350 ஜூல் அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சராக இருக்குது. ரொம்ப சிம்பிள் தான். இந்த டயட்டாமிக்ங்கிறது முதல் க்ளூ. அதே மாதிரி ஐசோபேரிக்னு சொல்லும்போது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் CP தான் வரும். ஸோ CP equal to 7/2 R. இதை கரெக்டாக நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா மற்ற ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் சிம்பிளாக அடிச்சிடலாம் அப்படிங்கிறத நம்மளுடைய சஜஷன்ஸ், ரைட்? அடுத்ததாக a proton and an electron have the same de Broglie wavelength delta P which is equal to lambda P equal to lambda E. Kp and Ke by the energies of proton, choose the correct relation. இப்போ இதில் வந்து ரெண்டு ஈக்குவலாக இருக்குமா, இல்லை அதிகமாக இருக்குமா, கம்மியாக இருக்குமா? ஸோ கைனெட்டிக் எனர்ஜியையும் லாம்டாயும் இணைக்கக்கூடிய ஃபார்முலா அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே சொல்கிறது தான். கைனெட்டிக் எனர்ஜிங்கிறது ½ mv², அதை p² divided by 2m, மொமெண்டம் ஸ்கொயர் divided by 2mனு எழுதலாம். ஆல்ரெடி லாம்டா equal to h by p, p which is equal to h by lambda. இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது h² by lambda square divided by 2m. இந்த mோட இதை மல்டிப்ளை பண்ணும்போது 2m ke which is equal to h² by lambda, lambda square equal to h² by 2m ke. அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட்லேருந்து இருக்குது hp divided by square root of 2m k. நான் இதை டேரெக்டாக இந்த ஃபார்முலாவை போட்டுட்டு போயிடலாம். பட் ஏன் இவ்வளோ தூரம் நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணுறோன்னா இந்த கொஸ்டின் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டினாக இருக்குது. போன சீசன்லேயும் கேட்டிருக்காங்க, இந்த செஷன்லேயும் கேட்டிருக்காங்க. இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. அதனால தான் என்னென்னா இந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸை கிளியராக கொடுத்துட்ருக்கேன். சரியா? இந்த விஷயங்களில் நமக்கு de Broglie wavelength ரெண்டும் சேம் அப்படின்னு சொல்லிட்டதுனால del E equal to lambda equal to lambda p. அந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஹெச்ங்கிறது பொது, 2ங்கிறது பொது. இதில் வித்தியாசப்படக்கூடியது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வேறு, மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் வேறு. கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் ப்ரோட்டான், கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான், இது ரெண்டும் வேறு இல்லைவா? ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணும்போது MEK by MPI KP அப்படின்னு வருது. ஸோ இதோட ரேஷியோ நம்ம ஃபஸ்ட் போட்டுடலாம். KE by KP equal to MP by ME. மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் 1.6 into 10⁻⁻27, மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் 9 into 10⁻⁻31. இந்த வேல்யூஸ் வந்து கிவன் டேட்டாவில் கொடுக்கப்பட்டிருக்கா? இல்லை. அப்போ எப்படி சார் நீங்கள் போட்டிங்க? வேறு வழியே கிடையாது, மைண்டில் மெமரிஸ்டாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த எக்ஸசைஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணலைங்கிறதெல்லாம் வந்து அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. தே வில் நெவர் கிவ். அது நீங்கள் தான் மைண்டில் வச்சுக்கணும், ரைட்? ஸோ இதை கட் பண்ணும்போது 16 கீழே 9னா இது 1/5ன்னு கொடுக்கலாம். இது கிட்டத்தட்ட 1/5னா 0.2. இந்த 31 4னா -4, மேலே போச்சுன்னா +4. ஸோ அப்போது 0.2 into 10 to the power of 4ன்னு போடலாம். அல்லது இதை 2000 அப்படின்னு ஸ்ட்ரைட்டாகவே எழுதிடலாம். ஸோ அப்போது கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் which is equal to 2000 டைம்ஸ் ஆஃப் KP. ஏன்னா கேபிங்கிறது இங்கே மல்டிப்ளை ஆகுதா? ஸோ 2000 டைம்ஸ் ஆஃப் KP. அப்போ என்ன அர்த்தம்? கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஃபார் கிரேட்டர் தென் KP அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அது என்னன்னு போட்டிருக்காங்க? கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் ப்ரோட்டான் இஸ் லெஸ் தென் KE. ஆமாம், ஏன்னா கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் ப்ரோட்டான் which is equal to கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் டிவைடட் பை 2000. இந்த 2000ஆல் டிவைட் பண்ணால் தான் ஆன்சரே வரும். ஸோ இட் இஸ் வெரி வெரி லெஸர் தென். ஸோ KP இஸ் லெஸர் தென்
கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா? ரொம்ப சின்ன ப்ராப்ளம் தான், ஆனால் என்ன பண்ணுறது, சப்ஸ்டியூஷனில் நமக்கு டக்குன்னு வரணும். அதுக்காக இந்த கொஸ்டினை கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக சால்வ் பண்ணணும். A plane progressive wave is equal to y equal to something data meter frequency என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இட் இஸ் பேஸ்ட் ஆன் சாப்டர் நம்பர் 11. காஸ் 2 டாக்கு மேலே இருக்கிறது ஆம்ப்ளிடியூடு ஏ. இங்கே 2π அப்படிங்கிறது 2π இன்ட்டு 330 அப்படிங்கிறத டோட்டலாக போட்டிங்கன்னா தட் இஸ் மை ஒமேகா கே விச் இஸ் ஈக்குவல் டு 2πx. அந்த எக்ஸுங்கிறது நமக்கு தேவையில்லை. அதாவது ஒமேகா டி விச் இஸ் ஈக்குவல் டு 2π இன்ட்டு 330 டி. அந்த டீயை மட்டும் தனியாக எடுத்திங்கன்னா ஒமேகா ஈக்குவல் டு 330 இன்ட்டு 2 660 பை. அதே போல் கேஎக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இந்த 2π உள்ளார மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2πx. அப்போ கே விச் இஸ் ஈக்குவல் டு 2π. இதெல்லாம் நம்மளோட கிவன் டேட்டா ஃபைண்டிங்ஸ். இதுலேருந்து நம்ம ஆன்சர் ஃப்ரீக்வன்சி எப்படி எடுக்கலாம்? ஒமேகா ஈக்குவல் டு 2πf, எஃப் ஈக்குவல் டு ஒமேகா டிவைட் பை 2π. ஒமேகாவின் மதிப்பு 330 இன்ட்டு 2π, தட் இஸ் லைக் 660 பை டிவைடட் பை 2π. இந்த 2π அடிச்சிட்டிங்கன்னா டேரெக்டாக 330ங்கிற ஆன்சர். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், சிம்பிள் ஆன்சரு. என்னென்னா இந்த 2π என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிப்பாங்க. ஏன்னா இந்த கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கவே மாட்டாங்க. ரேர் தான், ரொம்ப ரொம்ப ரேரு. அதாவது ஈஸியாக ஒரு பையன் பாஸ் பண்ணணும், இந்த கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணணுங்கிறதுக்காக கேட்குற கொஸ்டின். ஆனால் ஒரு சின்ன டெஸ்ட்னு இந்த 2π இது மல்டிப்ளை ஆகும் ஆகாதாங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். அதை மட்டும் கரெக்டாக மைண்டில் வச்சிட்டிங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அடுத்ததாக 2 satellites AB go around the planet in a circular orbits having radius r1 r2. If the speed of A is v3v, அப்போ ஸ்பீட் ஆஃப் b எவ்வளோ அப்படின்னு கேட்கும்போது வெலாசிட்டிக்கும் ரேடியஸுக்கு இருக்கிற ஃபார்முலா, அதுவும் சர்க்குலர் ஆர்பிட்னு வேறு இருக்கா, ஒமேகா v இஸ் ஈக்குவல் டு ஒமேகா r அப்படின்னு போட்டால் v இஸ் ப்ரொபோஷனல் டு r. v1 பை v2 ஈக்குவல் டு r1 பை r2. v1ங்கிறது 3v, இங்கே 4r பை r, r கட்டு 4. இந்த v2 ஈக்குவல் டு 3 பை 4v அப்படின்னு போட்டேன். ஆனால் 4/3 தான் இருக்குது, 3/4 இல்லை. அப்போ தான் என்ன பண்ணோம், இதை கட் பண்ணணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், சர்க்குலர் ஆர்பிட்னு ஒன்று இருக்குது, சேட்டிலைட்டுன்னு ஒன்று இருக்குது. அப்போ இது ரெஃபர்ஸ் டு 2 ஆர்பிட். எஸ்கேப் வெலாசிட்டின்னு ஒன்று இருக்குது, ஆர்பிட்டால் வெலாசிட்டி. எஸ்கேப் வெலாசிட்டிங்கிறது 2gm டிவைடட் பை r, ஆர்பிட்டால் வெலாசிட்டிங்கிறது gm டிவைடட் பை r. அப்போ அதில் எதை சூஸ் பண்ணுவீங்க? சர்க்குலர் ஆர்பிட்டுக்குள்ளே தான் இருக்குது, அது ஸ்பேஸுக்கு வெளியில் போனால் தான் எஸ்கேப் வெலாசிட்டி. இன்னும் எஸ்கேப் ஆகலை, தட் இஸ் கம்மிங் அண்டர் ஆர்பிட்டால் வெலாசிட்டி. ஸோ v is proportional to gm divided by r. இந்த ரெண்டு ஃபார்முலாவை எடுத்தாலுமே the v is proportional to 1 by r, 1 by square root of r தான். ஸோ v1 by v2 equal to square root of r2 by r1. The value of r2 is r, r1 is 4r. கட் பண்ணால் 1/4. 1/4 வெளில எடுத்தால் 1/2. The value of v1 is 3v. The value of v2 அப்படியே இருக்கு. இந்த v2 இங்கே போகுது, this v2 goes on the top. இந்த ரெண்டை இங்கே 3ஓட மல்டிப்ளை பண்ணிங்க 6v. ஸோ the value is 6v. the value of v2 which is equal to 6vங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? சிம்பிள் தான். இந்த ஃபார்முலா இந்த ராங் மெத்தடை போடணும்னு அவசியமே இல்லை, ராங்னு நான் தான் எழுதியிருக்கேன். என்னென்னா ஒரு விஷயம் சர்க்குலராக ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம எந்த மாதிரி ஆன்சர்ஸ் கூட கொண்டு வரலாங்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 3/4v இருந்தால் கண்டிப்பாக அந்த ஆன்சர் தான் நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி குழப்பங்கள் உங்களுக்கு வரலாம். அதனால தான் ரெண்டு விஷயத்தையுமே சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஒரு கொஸ்டினுக்கு 2 ஆன்சர், நீங்கள் எதுங்கிறத நான் ஜஸ்டிஃபைட் ஆன்சர் கொடுத்துருக்கேன். இப்படி படித்தீங்கன்னா ஒரு குழப்பம் இல்லாமல் இருக்கும். சரியா? The mean free path of the gas molecules is inversely proportional to square of the molecular diameter. Of course correct தான். ஏன்னு கேட்டிங்கன்னா the value lambda which is equal to 1/2 pi d square. d squareங்கிறது r square by 4ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் தப்பு இல்லை. ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட், the average kinetic energy of the gas molecule is directly proportional to absolute temperature. Kinetic energy equal to 3/2 kBT. அப்போ directly proportional to temperature தான். ஸோ both statements S1 and S2 are correct அப்படிங்கிறது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக இருக்குது. சரிங்களா? An alternating EMF E equal to 110 into square root of 2 sin omega t volt is applied across a capacitor. The RMS value of current கண்டுபிடிக்கணும். IRMS equal to IM divided by square root of 2. IM என்று சொல்லும்போது VM divided by square XC. XC capacitive inductance equal to 1 by omega C மேலே போகுது. ஸோ 110 into omega into C. 110 square root of 2. ஒமேகா என்பது ஆல்ரெடி இங்கே சம்படி ஒமேகா டி which is equal to 100t. then the value of omega equal to 100 போட்டுடலாமா? ஸோ வேல்யூ ஆஃப் ஒமேகா and the value of C is 2 microfarad. 2 into 10 to the power of minus 6 farad. அந்த வேல்யூ கொடுக்குறோம். சப்ஸ்டியூட் பண்ணி எடுக்கும்போது கடைசியாக எனக்கு வரக்கூடிய வேல்யூ 0.028 amps அப்படிங்கிறது வருது. ஆனால் நான் கண்டுபிடிக்கப்பட்டது IM தான் கண்டுபிடிச்சிருக்கோம். IRMS கேட்குறாங்க இல்லையா? ஸோ IM divided by square root of 2. 0.028 divided by 1.4. இது என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு 10 இங்கே ஒரு 10 மல்டிப்ளை பண்ணிப்போம். பண்ணோம்னா இது 0.28 divided by 14 கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். அப்போ 0.02 0.02ங்கிறத என்னவா எழுதலாம்னா நமக்கு இங்கே ஆன்சர் மில்லி ஆம்ஸில் கேட்குறாங்க.
சம்திங் இன்ட்டு 10⁻³ ஆம்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு வந்த ஆன்சர் 0.02. 0.02 என்பது 20 இன்ட்டு 10⁻² இல்லைங்களா? ஸோ 20 இன்ட்டு 20ன்னு சொல்ல முடியாது இதை. யா, ஸோ தட் இஸ் வை இந்த 0.02 அப்படிங்கிறது 2 இன்ட்டு 10⁻²ன்னு சொல்லலாம். கரெக்ட், 2 இன்ட்டு 10⁻²ன்னு சொல்லலாம். அதை 20 இன்ட்டு 10⁻⁻1 இன்ட்டு 10⁻²ன்னு போட்டால் என்ன ஆகும்? 20 இன்ட்டு 10⁻² அப்படிங்கிற -1ங்கிறது 2, அதோட ஆல்ரெடி -1 இருக்குது. அப்போ 20 இன்ட்டு 10⁻³ ஆம்ஸ் அண்ட் ஆல்சோ இட் இஸ் கால்ட் அஸ் 20 மில்லி ஆம்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த கொஸ்டினை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? The next problem based on coercivity. Coercivity of a magnet 5 into 10⁻³ ampere meter. The amount of current I required to pass through the solenoid of the length கொடுத்துட்டாங்க, number of turns n கொடுத்துட்டாங்க. So the magnet will get demagnetized when it is inside the solenoid. நமக்கு கரண்டோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ இந்த coercivityங்கிறது இட்ஸ் அ ரேர் ஒன். இந்த ஃபார்முலா மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. இந்த கொஸ்டினில் இருக்குது. ஏன் அதை விடுவானே, இதோட பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நம்ம சால்வ் பண்ணமேங்கிறதுக்காக இதையும் கொண்டு வந்துடுறேன். ஸோ 5 into 10⁻³ 5000 ஆம்பியர் per மீட்டருங்கிறத போட்டுக்கலாம். ஆம்பியர் per மீட்டருங்கிறது கரண்ட் பை லென்த் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கனாலும், ஸோ ஹெச் இஸ் நத்திங் பட் ஐ டிவைடட் பை எல். அது இஸ் நாட் ஈக்குவல் டு ஹெச். coercivity இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் கரண்ட் பை எல்லுங்கிறதோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் சேரும்போது என்ஐ டிவைடட் பை எல் விச் இஸ் ஈக்குவல் டு ஹெச். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஐ, அவ்வளோதானே? அப்போ ஐ விச் இஸ் ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு எல் டிவைடட் பை என். coercivityயோட வேல்யூ 5000 இன்ட்டு த வேல்யூ ஆஃப் லென்த்துன்னு சொல்லும்போது 30 சென்டிமீட்டர், தட் இஸ் 0.3 டிவைடட் பை நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 150. அதை போட்டிங்கன்னா இங்கே ஒரு கட்டு இங்கே ஒரு கட்டு, தென் த வேல்யூ திஸ் வில் பி கெட் அஸ் 50 அப்படிங்கிற மாதிரி வேல்யூ கிடைக்கும். யா, தென் 10, அவ்வளோதான். இந்த கரண்ட்டோட வேல்யூவே டைரெக்டாக 10 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும். ரைட்டுங்களா? ஸ்மால் ட்ராப்லெட்ஸ் ஆஃப் ரேடியஸ் 0.01 millimeter are formed in the upper atmosphere and falling with a terminal velocity 10 centimeter per second. ஸோ ரேடியஸ் 1ங்கிறது 0.01 millimeter. அப்போ 0.01 to 10⁻³ மீட்டர் அதுக்கான வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. டியூ டு கண்டென்சேஷன் 8 ட்ராப்லெட்ஸ் ஆர் கொலைஸ் டு ஃபார்ம் அ லார்ஜர் ட்ராப். இப்போ இதோட நியூ டெர்மினல் வெலாசிட்டி எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மல்டிபிள் நம்பர் ஆஃப் ட்ராப்ஸ் மொத்தம் 8 ட்ராப்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பெரிய ட்ராப் ஆகுதுன்னா இது எனக்கு ஸ்மால் ஆர், இது கேபிட்டல் ஆர். So 4/3 pi small r cube into 8 equal to 4/3 pi into capital R cube. 4/3 pi cut. So capital R cube equal to 8 into small r cube. The capital R equal to 2r. So terminal velocity the formula 2/9m into gr square into rho minus del rho minus sorry அதே நம்ம சொல்லுவோம் rho minus sigma னு சொல்லுவோம். கரெக்ட், சாரி. So terminal velocity is proportional to r square v1 by v2 equal to small r square divided by capital R square. Small r divided by capital R அப்படின்னு போட்டுட்டு கேபிட்டல் ஆரோட வேல்யூ தான் இங்கே 2r இருக்கா, 2r ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4r ஸ்கொயர். தட் வேல்யூ இஸ் தேர். ஆர் கட்டு ஆர் ஸ்கொயர். இங்கே 10. திஸ் வேல்யூ ஆஃப் 10 இங்கே மல்டிப்ளைடு வித் 40 மேலே போச்சுன்னா இது v2. ஸோ வேல்யூ ஆஃப் v2 ஈக்குவல் டு 40 சென்டிமீட்டர் பர் செகண்ட். அதனால தான் இதை மீட்ரு, இந்த ரேடியஸை கூட நம்ம மில்லிமீட்டர்லேருந்து மீட்டராக மாற்றலை. லைக்வைஸ் டெர்மினல் வெலாசிட்டியை சென்டிமீட்டர் பர் செகண்டை கூட நம்ம மீட்டர் பர் செகண்டாக மாற்றலை. பிகாஸ் இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் ப்ரொபோஷ்னாலிட்டி. ஸோ ப்ரொபோஷ்னாலிட்டியை பேஸ் பண்ணி வர கொஸ்டின்ங்கிறதுனால நம்ம அதை பற்றி ரொம்ப பெருசாக கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். ரைட், த நெக்ஸ்ட் ஒன். யா, a body of mass m thrown horizontally with a velocity from the top of the tower height h touches the ground at a distance of 100 meter from the foot of the tower. இப்போது அடுத்த பாடி 2m thrown with a velocity v/2 from height 4h. இப்போது கிரவுண்ட் டிஸ்டன்ஸ் என்னங்கிறத கேட்குறாங்க. அதாவது ஹெச்சும் இருக்குது எஸ்ஸும் இருக்குது. அந்த டைப் ஆஃப் கொஸ்டின் இதுதான் நிறைய பேருக்கு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். அதனால நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஒரு கிளாரிட்டியை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஒரு டவருடைய வெர்டிக்கல் ஹைட்டை ஹெச்னு வைக்கிறோம், கேபிட்டல் ஹெச். அது ஹரிசான்டலாக இருக்கக்கூடிய அந்த டவர்லேருந்து தண்ணியில் எவ்வளோ தூரம் விழுதோ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எஸ்ன்னு வைக்கிறேன். ஸோ எஸ்ஸுங்கிறது ஹரிசான்டலு, ஹெச்சுங்கிறது வெர்டிக்கல். ஏன்னா இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அதனால தான் இது ப்ரொஜெக்டைலில் வராது. ஏன் ப்ரொஜெக்டைல்னு வராதுன்னா ப்ரொஜெக்டைலுங்கிறது 0ல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மேக்ஸிமம் டிகிரிக்கு போய் அதுக்கப்புறமா ரீச் ஆனால் மட்டும்தான் அது ப்ரொஜெக்டைலில் வரும். அப்படி இல்லைன்னா இது வெர்டிக்கல் மோஷனில் தான் கன்சிடர் ஆகும். ஸோ அதன்படி எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்ட்டு டைம். எஸ்ஸுடைய மதிப்பு 100ங்கிறத கொடுத்துருக்காங்க ஃபார் கேஸ் நம்பர் 1. வெலாசிட்டி இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h/g அப்படின்னு கொடுக்கும்போது ஹெச் ஈக்குவல் டு ½ gt ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2h டிவைடட் பை g. அதை இங்கே கொண்டு போகிறோம். இந்த ஹெச்சின் மதிப்பு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் யுவர் 2h. அது அப்படியே இங்கே 2hனே இருக்கட்டும், கேபிட்டல் ஹெச்னு கூட இருக்கட்டும். v இன்ட்டு 2h டிவைடட் பை g அல்லது 10.
இரண்டாவது அதோட வெர்டிக்கல் ஹைட் 4h, ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் s, the velocity is இங்கே vனா இங்கே v/2 மாறி இருக்கு. ஸோ கேபிட்டல் S equal to the velocity is v/2 into square root of 2h/g, that value of h is 4h அப்படிங்கிறது தான் இங்கே குழப்பம். ஸோ பண்ணும்போது v/2 into 8h divided by g அப்படிங்கிறது இந்த 8hங்கிறத ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில எடுத்திங்கன்னா 2√2 அப்படின்னு எடுக்கலாம். சரிங்களா? ஸோ 2√2ன்னு எடுக்கும்போது இந்த 2√2 உள்ளாரியே இருக்குது gh, இந்த வெளியில் 2 மட்டும் வெளியில் வந்துடுது. வரும்போது இந்த 2 this velocityயும் கட்டாது. ஸோ தட் would be like v into square root of 2h divided by g அப்படிங்கிறத பேஸ் பண்ணும்போது what I am getting which is equal to r. நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸான 100ங்கிற ஒரு ஆன்சர் இருக்கா, அந்த ஆன்சர் தான் இப்போ. ஸோ த சேம் இந்த கொஸ்டினுக்கு மட்டும்தானா சார் இது எல்லா கொஸ்டினுக்கும் பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா இது இந்த கொஸ்டினுக்கு மட்டும். இந்த கொஸ்டின்ஸில் நம்ம டேக்அவே பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, முதல் பாடியோட மாஸ் m, ரெண்டாவது பாஸோட மாஸ் 2m. மேலேருந்து ஒரு பொருள் கீழே விழுதுன்னா அது m-ஓ 2m-ஓ அதுக்கும் ஹைட்டுக்கும் டைமுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ த வெலாசிட்டி இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது இதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனால் மாஸ் இதில் எந்த இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணலை. ஸோ வெலாசிட்டி இஸ் பியூர்லி டிபெண்ட் அப்பான் 2gh, ஹைட்டை பேஸ் பண்ணி இருக்குது. லைக்வைஸ் த டிஸ்டன்ஸ் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் வெலாசிட்டி இன்ட்டு டைம். ஸோ இதுவே நம்ம என்ன நடக்கலாம்னா s இஸ் ப்ரொபோர்ஷனல் டு இந்த வெலாசிட்டியோட ஃபார்முலாவை போட்டோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை நம்ம போட்டோன்னா கூட நம்மளால் இதை இன்னும் ஈஸியாக கூட கவர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த s ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இதையே நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே வியோட வேல்யூ இருக்குது s1/s2 தட் would be equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் h1/h2 போட்டு பார்க்கலாமா? சும்மா ஜஸ்ட்டு s1ங்கிறது 100 டிவைடட் பை s2 தட் would be equal to இங்கே ஹெச்சோட வேல்யூ என்னவா இருக்குது, the value of h1 is h, the value of h2 is 4h. அப்போ 1/4 that is equal to 1/2 100 divided by s2. ஸோ s2 வேல்யூ ஈக்குவல் டு 200. இப்படி போடப்படி பார்த்தா முடியாது. என்ன காரணம், அந்த இடத்துல வெலாசிட்டியோட மதிப்பு ரெண்டுத்துக்கும் சேமாக இருந்தால் பரவாயில்ல. திஸ் இஸ் v, செகண்ட் ஒன் இஸ் v டிவைடட் பை 2. அப்போ இது பொருந்தாது. ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட டேக்அவேஸாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ரைட்டுங்களா? அதே போல் இந்த v/2ங்கிறது ரெண்டாவது ஈக்குவேஷனில் போகுதுன்னா இந்த டயத்தில் என்ன ஆகுனா ஜஸ்ட் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த 2 இங்கே டிவைடட் பை 2 இப்படி கட் பண்ணிங்கன்னா the value of s2 which is equal to 100 அப்படியும் ஒரு ஆப்ஷன் உள்ளது. ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோன்னா ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த கம்ப்ளெக்ஷன் அதில் தான் மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளோ இருக்குங்கிறனால தான் இந்த கொஸ்டினுக்கு மட்டும் தனியாக நம்ம இவ்வளோ தூரம் டைம் எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? ஸோ தட் இஸ் ஃபார் திஸ் செஷன். அடுத்த ஷிஃப்ட்டில் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறது 9/4/2024 ஷிஃப்ட் நம்பர் 1ஓட கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஒரு என்கொயரி ஃபார்ம் இஸ் கிவன் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள் ஃபார் எனி queries, கிராஷ் கோர்ஸ் ஆர் ரெகுலர் கிளாஸஸ். எங்களோட டீம் உங்களை கம்யூனிகேட் பண்ணும் என்பதை தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து ஆதரவளிக்க ப்ளீஸ் லைக் த கண்டென்ட், ஷேர் த கண்டென்ட், புட் யுவர் கமெண்ட்ஸ் இன் த கமெண்ட்ஸ் பாக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.